கராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் பாஸ்கர். இந்த வருடத்திய 2வது எபிசோடு நம்ம புது சீசன் ஆரம்பிக்கிறோம். நம்ம சீசன் ஆரம்பிக்கும் நேரத்துல நம்ம இத பத்தி யோசிக்காம தானா ஒரு நிகழ்வு நடந்தது. அதை ஒட்டிதான் இந்த சீசன் பேச இருக்கிறோம். போன வருஷம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆட்சியில வந்ததுல இருந்தே நிறைய பேர் பேசக்கூடிய அல்லது சிந்திக்கிறவங்க அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்டு சொல்றவங்க எல்லாருமே அமெரிக்க ஒரு வல்லரசாக அதற்கு எந்த ஒரு போட்டியும் இல்லாத ஒரு வல்லரசாக இருந்த அந்த நாட்கள் முடிவுக்கு வருதா? அதிபர் ட்ரம்புடைய செயல்பாடுகள் சில சமயம் ரொம்ப குழந்தைத்தனமாக சில்லறைத்தனமாக இருந்தாலும் இருக்கிறதும், சில சமயங்கள்ல தனிநபர் லாபத்தையும், அதாவது அமெரிக்கா என்னைக்குமே அமெரிக்க அரசாங்கங்கள் தொடர்ந்தே அவங்க ஊர் கம்பெனிகள் லாபத்துக்காக தான் அரசாங்கமே இயங்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஆனா அத மனித உரிமைகள், இயற்கை உரிமை அப்படின்ற போர்வை ஒண்ணுத்த போத்தி ஏதோ ஒரு அவங்களுக்கு டெமோக்ரஸி மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரியும், மக்களாட்சி மேல நம்பிக்கை இருக்கிற மாதிரியும், அதை நிலைநாட்டதான் அவங்க போருக்கு போற மாதிரியும் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு, அதாவது நான் ரவுடி தான் இருந்தாலும் நான் கோட்டு சூட்டு போட்ட ரவுடி, நல்லா படிச்ச மாதிரி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறதுக்காகவாவது ஒரு போலி நாடகமாவது நடந்துச்சு. இவர் போன வருஷம் அதிபராக வந்ததுல இருந்து அந்த நடிப்பு எல்லாம் நின்று போச்சு. நேரடியாக நான் எனக்கு இதுதான் வேணும், அது வேணும், எனக்கு இது தேவையில்லை, நீ என்னோட வர்த்தகம் செய்யணும்னா உனக்கு நான் என்ன இது வேணா போடுவேன், வரி என்ன வரிகளா நான் விதிக்கலாம் அப்படின்ற விதத்துல இவருடைய போக்கு மிகவும் ஆணவமான ஒரு போக்குன்னு பார்க்க முடிஞ்சது. இதனால வரைக்கும் இவர் ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இவரோட சேர்ந்து அமெரிக்காவுடன் தன்னை கூட்டு பார்த்த பல நாடுகள், பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆசிய, தென்னாசிய, ஆப்பிரிக்க நாடுகள், பல நாடுகள், தென் அமெரிக்க நாடுகளும் கூட, அவங்க எல்லாம் சீனாவோட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இன்னொரு பெரிய வல்லரசாக உலக மேடையில பாக்குறதுன்னா சீனாவை தான் பாக்குறோம். அதனால சீன கரன்சியை வச்சு எல்லாரும் இது பண்ண ஆரம்பிக்கும், இந்த ட்ரேட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, ஏதோ ஒரு விதத்துல ஒவ்வொரு நாடுமே இனிமே இந்த வல்லரசு நாம, ஏன்னா எதுக்கு வல்லரசுக்கு சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா, சலுகைக்கு மாறாக நேட்டோ போன்ற ஐரோப்பா நாடுகளுக்கு எல்லாம் அமெரிக்காவுக்கு அவங்க கொடுக்கிற சலுகைக்கு மாறாக அமெரிக்கா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அது அமெரிக்கா அவங்க மேல இப்போ ஒரு நேட்டோ நாடுகள் மேலேயே ஒரு போர் தொடுக்கிற மாதிரி இருக்கு. ஐரோப்பிய நாடுகள் மேல நான் போர் தொடுக்கிறேன், எனக்கு கிரீன்லாந்து வேணும் அப்படின்ற மாதிரியும், வெனிசுவேலால நான் இது செய்வேன் அப்படின்ற மாதிரியும், இன்னொரு பக்கம் எந்த நாடுகளை நான் பாதுகாப்புன்னு சொன்னாரோ அப்படி இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் சேர்ந்து 2-3 முறை கூட்டம் போட்டு உக்ரைன் ரஷ்யா போரை முடிக்கணும்னு என்ன சொன்னீங்க கேட்டுக்கிட்டாலும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி உக்ரைன் அதிபரை கூப்பிட்டு அவரை நேரடியாக மிரட்டி பேசினா கூட ரஷ்ய அதிபர் கிட்ட பயங்கரமா அடிபணிஞ்சு போறது. மூன்றாவது, சீனாவுடைய வர்த்தகத்தை நான் இது பண்றேன் அதை பண்றேன்னு பெருசா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு
அது பண்ணான்னா தன்னுடைய பொருளாதாரமும் மிகப்பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்றதுல புரிஞ்ச உடனே அவங்களுக்கு மேல இருந்த அந்த சாங்ஷன்ஸ் அந்த டாரிஃப் எல்லாம் குறைச்சிட்டு இந்தியா மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள்ல மாத்திரம் அந்த டாரிஃப் அதிகப்படுத்தி பண்ணியிருக்காரு. சோ இது மாதிரி அவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வந்து நண்பர்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகவும், இதனால் வரைக்கும் தங்களை வந்து ஒரு கூட்டாளிகள் நினைச்சவங்க எல்லாரையும் வந்து இனிமே இவங்களோட இருந்தா கஷ்டம் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிற விதத்திலையும் நடந்திருக்காரு கடந்த ஒரு வருஷத்துக்கும் மேல. இது வந்து அமெரிக்கா உள்ளேயே மிகப்பெரிய பிரச்சனை சில உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அமெரிக்கா வெளியில இந்த பிரச்சனை உருவாகுது. அப்போ நாம பார்க்க வேண்டியது என்னன்னா, இது ஒரு முதல்ல 2 வல்லரசுகள் இருந்தது, அமெரிக்கா யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா அப்படின்னு. பல ஐரோப்பாவிலேயும் ஆசியாவிலும் இருந்த பல நாடுகளை ஒன்னா திரட்டும் ஒரு கூட்டமைப்பு ரஷ்யன் ஃபெடரேஷன் இருந்துச்சு. எப்படி அமெரிக்கா ஒரு ஃபெடரேட்டட் நாடா இருக்கும், அது மாதிரி ரஷ்யன் ஃபெடரேஷனா இருந்தது. அதுல இருந்து இந்த ரஷ்யா வந்து கொலாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அமெரிக்க ஆதிக்கம் சொல்லு ஒரு உலகத்துக்கும் நான் ஒரே போலீஸ்மேன், ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நான் ஒரே கார்டியன் அப்படின்ற அளவுல அவங்க வந்து பேச ஆரம்பிச்சது எல்லாமே கடந்த ஒரு 25-30 ஆண்டுகள்ல நடந்திருக்கு. என்னதான் வந்து 2வது உலக போர் முடிஞ்ச போது 60 வருஷம் ஆயிருந்தா கூட, 80 வருஷம் கிட்ட ஆயிருந்தா கூட, இது வந்து இப்பதான் முடிவுக்கு வருது. இது அதனால நம்ம இந்த ஒரு அமெரிக்க வல்லரசு அப்படின்ற அந்த ஒரு ஆதிக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கண்ணு முன்னாடியே அது வந்து குறைஞ்சிட்டு வர்றத பாக்குறோம். அதை பதிவு பண்றதுக்காக தான் இந்த சீசன் இந்த டைட்டில பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் இல்லையா? எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, இப்ப அந்த வெனிசுவேலா அதிபர் அவங்க மனைவி இவங்க மேலாம் அவர் நடத்தின வயலன்ஸ், அதுக்கு ரீசெண்டா ஒரு பதில் சொன்னது ரியூட்டர்ஸ்ல எழுதியிருக்காங்க. மை ஓன் மொராலிட்டி லிமிட்ஸ் மீ, நாட் இன்டர்நேஷனல் லாஸ். ஒண்ணு. ரெண்டாவது, அதுலயே இன்னொரு அசிங்கமா எப்படி பேசியிருக்காருன்னா, என்னோட டான்ஸ் அவர் இமிட்டேட் பண்ணாரு, அதனாலதான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது நான் ஆமா எங்களுக்குள்ள பொருளாதார இது இருக்கு, பிரச்சனை இருக்கு, நில பிரச்சனை இருக்கு, கருத்து ரீதியா பிரச்சனை இருக்கு, இல்ல அவங்க எங்க மேல வந்து போர் தொடுப்பாங்கன்ற பயம் இருக்கு, இப்படிதான் தலைவர்கள் பேசி பார்த்திருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா, என் டான்ஸ் அவர் இமிட்டேட் பண்ணிட்டாரு, அதனால அப்படின்னு சொல்லிட்டு மை ஓன் மொராலிட்டி லிமிட்ஸ் மீ, நாட் இன்டர்நேஷனல் லாஸ். ஒன்னு ரெண்டு அபத்தங்களை இதுல பாக்குறேன். ஒன்னு, மொராலிட்டிக்கு அர்த்தம் தெரியாத பேசுறாப்புல, அது ஒரு பெரிய குழப்பம் தான் அவருக்கு. ரெண்டாவது, எல்லா நாட்டுகளையும் இன்டர்நேஷனல் லாஸ் இப்ப 65 66 அமைப்புகள்ல இருந்து வெளியேறிடுச்சு அமெரிக்கா. திடீர்னு ஒரு அறிக்கையை விடுறாரு. அதுல பெரும்பாலும் யுஎன், நிறைய மல்டிலேட்டரல் பைலேட்டரல் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்துல இருந்து வெளியேறாரு. அது எல்லாமே சூழலுக்கு கேடானது, அரசியலுக்கு கேடானது, மக்களுக்கு எதிரானதுன்னு நம்ம வரிசையாதே அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சீசன் மாதிரி பேசலாம். அவ்வளவு அமைப்புகள்ல இருந்து வெளியேறி இருக்காரு திடீர்னு. ஏற்கனவே பண்றதுதான், நம்ம முன்னாடி சீசன்ஸ் எல்லாம் கூட தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணி பேசணும். மிலிட்ரி எப்படி பண்றாரு, கல்வி எப்படி பண்ணியிருக்காரு, மருத்துவத்தில் எப்படி பண்ணி தனித்தனியாக நம்ம பேசியிருக்கோம். இப்போ மற்ற நாடுகளோட இருக்கக்கூடிய ஒப்பந்தங்களே அப்படி நடந்துக்கிறாரு. அதாவது நீங்க யாரையும் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படிங்கிற ஒரு அந்த ஆதிக்கத்துக்கும் மேல ஒரு விஷயம் எனக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல எனக்கு ஹிட்லரோட ஒரு டேஞ்சரான ஒரு முகமா ட்ரம்ப் தெரியுது. ஹிட்லருடைய டேஞ்சரஸ்ங்கிறது வரலாற்றுல எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க ஒரு என்ன சொல்றது மன்னராட்சி காலம் முடிவுக்கு வந்தவருக்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோன்மை அப்படின்னா ஹிட்லர், இடியமின் மாதிரி நிறைய ஆட்களை சொல்றோம். அந்த காலம் முடிஞ்சு போச்சு நம்பின்னு இருக்கிற காலகட்டத்தில் அதே மாதிரி அதை விட கூடுதலான கருத்து ரீதியான போரை, வன்முறையை வந்து
ட்ரம்ப் மேற்கொள்றாரோ அப்படிங்கிற சந்தேகம் ஒரு பக்கம் உறுதியும் இருக்கு. சந்தேகம் மட்டும் கிடையாது, அவர் பேசுற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. ஒவ்வொரு என்ன சொல்றது, அவரு பதவியேற்ற காலகட்டத்தில் தான் அவர் பேனாவை தூக்கி அடிச்சிருந்ததுன்னு ஒரு பேசினுக்கிறோம். என்ன கேட்டா சைன் பண்ணிட்டு தூக்கி அடிப்பார் இல்லையா, அந்த இடத்துல இருந்தே நமக்கு தொடங்குது. அதுக்கப்புறம் அவரும் அவருடைய பண்றோமான அப்படியே சொல்லலாம். நம்ம அவருக்கு பெரும் பொருளுதவி செய்யக்கூடிய டெஸ்லா கம்பெனி ஓனரும் எவ்வளோ கீழ்த்தரமா சண்டை போட்டுக்கினாங்க ட்விட்டர்லன்றதையும் பார்த்தோம். அப்புறம் பாராட்டிக்கிறாங்க. இப்போ எந்த விதமான ஒரு டெமோக்ரஸிக்குள்ளேயோ அல்லது மனித மாண்புக்குள்ளேயோ பொருந்தாத ஒரு நபராக ட்ரம்ப் வந்து அதுக்கான ஒரு முகமா தெரியுறாரு. அதனால தொடர்ச்சியா பேசணும்னு தோணுச்சு. அதுல நம்ம கனடாவை பத்தி பேசினே இருந்தோம் ஆரம்பத்துல. இந்த ஏஐ பத்தி பேசும்பொழுது கனடாவை விலை கேட்டார் இல்லையா, ஒண்ணு நீங்க நதியை கொடுத்துருங்க, இல்லைன்னா நாட்டை நான் எடுத்துப்பேன் அப்படின்னாரு. அந்த நாட்டை நான் எடுத்துப்பேன்ற வார்த்தையே இது வரைக்கும் அவரு இரண்டாவது அதிகமா பேசின வார்த்தையா இருக்கும்னு நினைக்கிறேன். நாடை நான் எடுத்துப்பேன் அப்படின்னு. முதல்ல பேசினது நான் போரை நிறுத்தியிருக்கேன், 11 போரை நிறுத்திருக்கேன், பல லட்சம் பேரை காப்பாத்திருக்கேன், எனக்கு ஏன் நோபல் பிரைஸ் தரல அப்படின்னு டெல்லி கணேஷ் வயசுல பேசுறாரு. நான் தினமும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமி கும்பிட்றேன், எனக்கு வரம் கிடைக்கல, பாபாவுக்கு வரம் கிடைச்சிருக்கேன்ற மாதிரி கிட்டத்தட்ட அது 50 முறை 53 முறை பேசினா நியூஸ் கார்டெலாம் வந்தது இங்கிலீஷ்ல. இது வரைக்கும் போரை நிறுத்திருக்கேன்றதை மட்டும் பப்ளிக்ல 50 முறைக்கு மேல சொல்லியிருக்காரு அவரு. அவர் போரை நிறுத்துறேன்னு சொல்ல, போர்னால நான் தான் பண்ணியிருக்கணும்ன்ற அர்த்தத்துல சொல்றாருன்னு எனக்கு தோணுது. நீங்க பண்றதெல்லாம் போர் கிடையாது, நான் பண்ணாதான் அது போர்ன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா போர் நடந்தாலும் போர் நின்னாலும் நான் தான் காரணம், சர்வரோக நிவாரணியா தன்னை காட்டிக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது டெமோக்ரஸி வந்து நம்ம இன்னைக்கு எப்படி வல்லாதிக்க முடிவுக்கு வருதுன்னு சொல்றது காரணம், ஜனநாயகம் நிலைக்கலன்னா இந்த வல்லாதிக்க முடிவுக்கு வந்தாதான் நிலைக்குன்ற இடத்துக்கு போகும்போது தான் வருது. ஏன்னா ஜனநாயகம் மக்கள் கையில இருக்கு, நிச்சயம் அது இந்த மாறும் நம்பிக்கை இருக்கு. ஆனா பிரச்சனைகளை பேசாம இருக்க முடியல. ஏன்னா எல்லாரும் ரிசோர்ஸ் தான் பங்கு போடுவாங்க. இவர் நாட்டையே கேட்கிறாருல. குறிப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ட்ரேட் ஒப்பந்தங்கள் அடிப்படையில இந்த ஒப்பந்தங்கள் அடிப்படையில உங்க பொருள் எனக்கு அப்படி நீங்க ஒத்துக்குனீங்க, கொடுத்துதான் ஆகணும், அப்படிதான் சண்டை நடந்திருக்கு. கொடுக்கலன்னா நாடே வந்து முதல் முறையா இந்த கடந்த 50 ஆண்டு 70 ஆண்டு வரலாறுல நம்ம இப்பதான் பாக்குறோம்னு நினைக்கிறேன். பொருள் ஏன் கொடுக்கல, டேரிஃப் ஏன் குறைச்சிங்க கூட்டினீங்க, அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. நான் சொன்னதை நீங்க ஏன் கேட்கல, முன்னாடி ஒத்துக்கின ஒப்பந்தத்தின்படி நீங்க ஏன் நடக்கல, அப்படிதான் உரையாடல் நடக்கும் இன்டர்நேஷனல் ஃபோரம்ல. இவர் வந்த போதுதான் உரையாடலாம் கிடையாது. நான் சொல்றதை செய்யலைன்னா நீ செய்யறதுக்கு இருக்க மாட்டேன், எதுக்கும் இருக்க மாட்டேன், நான் தான் இருப்பேன் உன் நாட்டோடைய தலைமையா அப்படின்னு சொல்றாருன்னு தான் பாக்குறேன். அவர் நாடை எடுத்து போனா நாடை பேத்துன்னு போய் எடுத்துக்க போறது இல்லை இல்லையா. அப்போ நான் தான் அதுக்கு அதிபர் அப்படிங்கிற இடத்துல வந்து பேசுறாரு. அப்போ இந்த அமெரிக்கா வெள்ளாதிக்கம்ன்றது இந்த அதிபர் மனநிலையிலிருந்து வர்றதா தான் பாக்குறோம். அதுதான் தொடர்ச்சியா நம்ம இந்த சீசன் முழுக்க வெவ்வேறு தலைப்புகள்ல பேச போறோம். அது எப்படி நிலம், நீர், உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸு, ப்ரீஷியஸு, பெட்ரோலு, கோல்டு எல்லாத்துக்கும், அப்புறம் டெக்னாலஜி, கார்பரேட்டோடைய கை கோத்துன்னு பண்ற வேலை, பார்லிமெண்டரி டெமோக்ரஸியை உடைக்கிறது. சரி, இதெல்லாம் நடந்தாலும் இதை ஃபைட் பேக்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ கிரீன்லாந்து பத்தி அவர் ஒரு கருத்து விட்டதும், கிரீன்லாந்து உடைய அதை நிர்வகிக்கக்கூடிய தலைமை வந்து அவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பேசுறது. இப்போ கொஞ்சம் பக்கம் சேலஞ்ச் இருந்தாலும் ஒரு பக்கம் ஹோப்பும் இருக்கு. அதனால முழுசா இந்த சீசன் முழுக்கவே நம்ம முழுக்க அந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக பேச போறோம். அதுல அமெரிக்காவை இன்னைக்கு தொடர்ச்சியா பேசுறதுக்கு காரணம், தொடர்ச்சியா எல்லா நாடுகளுக்கும் ட்ரபிள் மேக்கரா அவர் இருக்கிறாரு அப்படின்றதுனால அதை மையப்படுத்தி பேச வேண்டியதா இருக்கு. பார்ப்போம். இதுல இப்போ வெறும் வர்த்தகத்துக்கான போர் தானா, இல்ல இது ஒரு கலாச்சார போரானா? முதல் கேள்வி எனக்கு அதான் இருக்கு. நிறைய வர்த்தகத்துக்கான போர் நடந்திருக்கு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே. ஆனா இது ஒரு கலாச்சார போராக, இல்ல என்ன சொல்றது, மீண்டும் அந்த இனவெறி, நிறவெறி, மதவெறி இதெல்லாம் தூண்டக்கூடியதா இருக்குதா அப்படின்றதான் பாக்குறேன் நான். இப்ப சொல்லக்கூடிய கல்ச்சுரல் நேஷனலிசம், கலாச்சார தேசியவாதம் அப்படின்றது உலக அளவுல வந்து பல நாடுகள்லையும் தலை தூக்கி ஒரு 10 வருஷமா ஆதிக்க நிலையில இருக்கு. இப்போ
இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, இப்போ இந்திய கலாச்சாரம்னு எடுத்தோம்னா உங்களுக்கு வரலாற்று ரீதியில இது அதுன்னு ஏதோ சிலது இருக்கு. பெரிய நாகரிகம், பழைய நாகரிகத்துக்கு எல்லாம் வந்து நமக்கு வரலாற்று ரீதியில நமக்கு இந்த கலாச்சாரம், இந்த மரபுல எங்களுக்கு இதெல்லாம் இருக்கு, இதுக்கான சான்றுகள் இருக்கு. ட்ரம்ப்புடைய அமெரிக்காவுக்கு கலாச்சாரமே கிடையாது. மேற்கத்திய நாகரிகத்தை பத்தி பேசினா அமெரிக்கான்றது வந்து அதுக்கும் அமெரிக்காவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அமெரிக்கான்ற ஒரு நாடு வந்து தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கிறதே பார்த்தோம்னா உலக மேடையில டெமோக்ரஸி, அதாவது மக்களாட்சியுடைய டெபினிஷனே நாங்க தான். சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லக்கூடிய சுதந்திரமாக நடக்கக்கூடிய பல விஷயங்களும் எங்க நாட்டுலதான் நடக்குது. லிபர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் இதை பத்தி பேசுறோமோ அது எல்லாத்தினுடைய ஒட்டுமொத்த உதாரணமாக உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக ஒரு எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நாடுகள்ல எல்லாம் தான் வந்து மக்கள் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லையோ அவங்களுடைய தனிநபர் ஆம்பிஷனுக்காகவோ தனிநபர் செய்ய வேண்டிய வேலைக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தல, அல்லது எங்களுக்கு அப்ரஷன் அதிகமா இருக்குது, எங்களுக்கு செல்ஃப் எக்ஸ்பிரஷனுக்கு ஸ்பேஸ் இல்லை, நாங்களே வந்து எங்களுடைய முழு டேலண்ட்டை வெளிக்கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அதற்கான வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்கும் உலகத்துல எங்க இருந்தாலும் கடந்த 100 ஆண்டுகளுக்கு அவங்களுடைய ஒரு டெஸ்டினேஷனா அமெரிக்கா அமைஞ்சு. அமெரிக்க பொருளாதாரம் அப்படின்றது உலகம் மொத்தத்திலிருந்து மக்கள் அங்க வந்து குவிஞ்சதுனால, அதுவும் சாதாரண மக்களாக குவியல. முதல்ல இவங்க போன போது ஐரோப்பாவிலிருந்து கொள்ளையடிப்பவர்களும் திருடர்களும் சிறையில் இருந்தவங்களும் தானே போனாங்க. அந்த 400 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி போனவர்களுக்கு எந்த கலாச்சாரமும் கிடையாது. அதுக்கு அடுத்தடுத்து வந்த சிலருக்கு தான். ஏன்னா இவங்க போய் அங்க இருந்த நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் சொல்லக்கூடிய அங்கிருந்த பழங்குடி மக்களை வந்து ஒட்டுமொத்தமாக கொலை பண்ணித்தான் இந்த நாட்டை நிறுவுறாங்க. இதை பத்தி எல்லாம் நான் முன்னாடி பேசியிருக்கோம் நினைக்கிறேன். ஆனா இதற்கப்புறம் வந்து கடந்த 100 ஆண்டுகள் வந்தவங்கதான் வந்து அமெரிக்கான்ற ஒரு வல்லரசு அப்படின்றதை தாண்டி உலக அளவுல என் நாட்டை அமெரிக்கா மாதிரி மாத்தணும்னு உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் வந்து என் நாடு அமெரிக்கா மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதோ, அல்லது அமெரிக்காவுக்கு ஒரு 4 முறை போயிட்டு வந்தவங்க அவங்க நாட்டை பார்த்துட்டு நம்ம நாடு ஏன் அப்படி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரியோ மாற்றினது என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்திலே வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்த ஒரு திறன் படைத்த மக்களின் ஒட்டுமொத்த குவியலாகத்தான் அந்த நாடு வந்து அமெரிக்கன் நாடே வந்து வாய்ப்புகள் அதிகம் படைத்த ஒரு நாடாகத்தான் இருந்துச்சு. அந்த வாய்ப்புகள் வெறும் அமெரிக்காவில் இருந்த அந்த மக்களுக்கு மாத்திரம் இல்லை, உலக ஆழம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் ஏற்படுத்துறதுல எப்ப குறையுதோ அந்த வாய்ப்புகளை நம்பி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்போ வந்து அதனுடைய ஒட்டுமொத்த நோக்கு வந்து ஒரு குறுகிய வட்டத்துக்குள் அடங்கி போகுதோ, எப்போ அது மாதிரி வர்ற மக்கள் வந்து உங்களுக்கு வரவேற்கப்படவில்லையோ, எப்போ உலகம் முழுக்க இருக்கவங்களுக்கு இல்லை இது என் நாட்டை சேர்ந்தவங்களுக்கு மொத்தம்தான் அப்படின்னு ஒரு அதிபர் சொல்றாரோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கான்ற அந்த ஒரு வல்லரசு அதனுடைய ஆதிக்கம் ஆட்டோமேட்டிக்கா குறைய துவங்கிருச்சுன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சுதந்திரம் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க?
வாய்ப்புகள் இல்லைன்னா அந்த நாட்டுல போய் என்ன எதுக்காக போகணும் இல்லையா? இந்த வாய்ப்பெல்லாம் மற்ற ஜனநாயகத்தின் தேசத்துக்காரங்க வந்து பறிக்கிறாங்க அப்படிங்கிறாரு இல்லையா? ஆமா, அதற்காக இப்போ தான் அந்த நேஷனலிஸ்டாக. வாய்ப்பை வந்து மத்த தேசத்துக்காரன் வந்து பறிக்கலன்னா உங்க ஊர்ல வாய்ப்பே இருந்திருக்காது. மத்த தேசத்துக்காரன் வரும்போது தானே நீங்க வாய்ப்பை உருவாக்குனீங்க. அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது டிசைன், ஏதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு எடுத்தீங்கன்னா, இப்போ நம்ம அதையே ஒரு உதாரணமா எடுத்துக்குவோமே, அந்த ஒரு துறையை எடுத்துட்டோம்னா, அமெரிக்கா வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனிகள் இருக்கிறது. அந்த கம்பெனிகள் புதுசு புதுசா தொழில்நுட்பங்கள் எடுத்துட்டு வர்றது உண்மை. ஆனால் மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாத்தினது என்னன்னா, அந்த கம்பெனிகள் வந்து உடைய உலகம் முழுக்க அவங்க வந்து வியாபித்து இருக்கக்கூடிய அவங்களுடைய வியாபாரம். அந்த வியாபாரம் எப்படி அவங்க அவ்வளவு பெரிய ஒரு நாடாக உலகம் முழுக்க அவங்களால ஏன் வியாபிக்க முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு குறைந்த செலவுல அங்க வந்து அவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு உலகம் முழுக்கல இருந்து மிக அதிகம் படிச்சவங்க போனாங்க. இந்தியாவிலே பாத்தீங்கன்னா ஐஐடி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நிறைய படிச்சவன் தான் இங்கிருந்து அங்க போனான். இந்தியா மாத்திரம் இல்ல, உலகத்துல ஒரு 100-150 நாடுகள்ல இருந்து மிக அதிகம் படிச்சவன், மிக அதிக சமூகத்துடைய செலவுல படிச்சவன், பல நேரங்கள்ல வந்து அந்த ஊர் அரசாங்கங்களுடைய சலுகையில படித்தவர்கள். சோ உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளாதாரமும் தன்னுடைய நாட்டில இருந்த மிக அதிகம் திறன் படைத்தவனும் மிக அதிக வந்து ஒரு டேலண்டட் ஆட்களையும் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுச்சு. அதுல இருந்துதான் இந்த வல்லரசு உருவாகுது. அந்த ஒரு புரிதல் வேணும் இல்ல, வல்லரசு எப்படி உருவாச்சு அப்படின்னு. அதான் என் அடுத்த கேள்வியாவே இருந்தது. நான் கேள்வி பதில் மாடல்ல போயிடலான்னு பாக்குறேன் இத. அதுக்கப்புறம் அந்த ஒரு புரிதல் இல்லாம இந்த மனுஷன் வந்து ஏதோ வந்து இந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்து நீங்க எல்லாம் வரலன்னா கூட இந்த நாட்டுல இந்த வாய்ப்பு இருக்கும்னா, இவங்க எல்லாம் வரலன்னா உங்க நாட்டுல இந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. மொழியே வளர்ந்துருக்காதுங்கிறேன். இவங்க ஐரோப்பிய மொழிகளை கடன் வாங்கலன்னா அமெரிக்காக்குன்னு தனி மொழி எங்க இருந்திருக்கும்? இவ்வளவு செழுமையான வொக்காபுலரியே அவங்களுக்கு கிடையாது. ஆமா, செழுமையை விடுங்க, அவங்க வந்து வேர்ட் அட்ஜஸ்டன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் பேசுவாங்க. அமெரிக்கர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா தோராயமாக இந்த அர்த்தத்தை உள்ள ஒரு வார்த்தை தான். அவங்க வந்து எதையுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா புரிஞ்சிக்க கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது. எல்லாத்தையுமே சுருக்கி 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 ஏதோ எளிமையாக புரிந்து கொண்ட அளவுலதான் அவங்க வொக்காபுலரி. ஆங்கிலத்துல கூட பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய ஒரு ஆங்கிலம். அதனால அவங்க அதுலயுமே கூட வார்த்தைகளை ரொம்ப சென்டென்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு கிராமட்டிக்கல்லாம் இருக்காது, கிராமரே இல்லாம பேசுவாங்க. அது மாதிரி அதுதான் அமெரிக்கர்களுடைய ஒரு இது சொல்றது. அவங்களுக்கு வந்து செழுமைன்றது எதிலையுமே வந்து அவங்களுடைய எடுக்க சொல்ல. நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்னா, அந்த கலாச்சாரம் அப்படின்றது வந்து இப்ப இந்தியாவுல கலாச்சார தேசியவாதம் அப்படின்னா சரி, அதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நாங்க வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அது வந்து பழமைவாதம் பேசுறவங்க சில பேர் இருக்காங்க, பழமைவாதத்தை மிகைப்படுத்தி பேசுறவங்க சில பேர் இருக்கிறாங்க, அதை எதிர்க்கிறவங்க மற்ற பேர் இருக்கிறாங்க, இது உண்மை கலாச்சாரம் இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு 10 பேர் இருக்கிறாங்க. இப்ப அமெரிக்கா எந்த கலாச்சாரத்தை தூக்கி பிடிப்பாங்க? அவனுக்கு இருக்கிற ஒரே கலாச்சாரம் இதுதான், வாய்ப்புகளை ஏற்படுத்துறதும் மக்களாட்சியின் ஒரு உயர்ந்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை கொண்டவர்களும் மக்களுக்கு சுதந்திரத்தை பல்வேறு இடங்கள்ல வந்து சுதந்திரமா எந்த வேலையும் செய்யலாம் அப்படின்ற ஒரு தளத்துல அது இருந்ததுனால மாத்திரம்தான் அதுதான் அவங்களுடைய கலாச்சாரமே. சுதந்திரம் இல்லாத அமெரிக்கா கலாச்சாரம் இழந்த ஒரு அமெரிக்காவை தான் நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி வந்து மக்களாட்சி உலகத்துக்கே வந்து கலோனியல் ஆதிக்கத்துல இருக்கும் பொழுது ஒரு முன்னோடியாக கையெடுத்ததான் சொல்லுவாங்க. முதல்ல பிரான்ஸ்ல இருக்கிற விஷயங்களை சொல்லுவாங்க. ஆனா ஒரு டெமோக்ராட்டிக் பாலிடிக்ஸ்ல 1700க்கு பிறகு
அமெரிக்காவில் நடந்த விஷயம் வந்து அதுக்கப்புறம் ஒரு 150 வருஷம் வந்து ஒரு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். எத்தனை தான் அது ஒரு வல்லாதிக்கம், ஒரு ஒற்றை தேச இது கனவு நிறைய இருந்தால் கூட அந்த 150 ஆண்டு வந்து ரொம்ப முக்கியமானது. லிங்கன் பீரியடோ அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாமே அன்டில் வந்து 1940 வரைக்கும் 1940 வரைக்கும் அமெரிக்காவுடைய வரலாறு ஒரு வேறையா இருக்கு. அப்புறம் 42 பிறகு உள்நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயம் வேறையா இருக்கு. ஆனா எனக்கு என்னமோ இந்த 2010க்கு பிறகு போலரைசேஷன், டெமோக்ரட்டியோட போலரைசேஷன் வந்து முழுக்க முழுக்க டெக்னாலஜியும் பவரும் வச்சு நடக்குதுன்னு தான் தோணுது. அதுக்கு முன்னாடி வந்து போலரைசேஷன் வந்து எப்படி நடந்திருக்கும்னா கருத்து ரீதியா தான் இருக்கும். இதுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்க ஒத்துக்கலன்ற அளவு இருக்குமே தவிர முழுக்க முழுக்க அதிகாரம், பணம், தொழில்நுட்பம் இது வந்து அந்த வளர்ச்சியா தான். அதாவது 1990க்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கோட்பாடுகள் நீர்த்து போனது. யார் வேணா எதை வேணா லாபத்துக்காக யார் வேணா எந்த தேசத்தை வேணா எந்த நிலத்தை வேணா எந்த ரிசோர்ஸ் வேணா சுரண்டலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இரண்டாவது தொழில்நுட்பம் அதுக்கு துணை நின்னுது. இதெல்லாம் சீர்படுத்த முடியாம செதஞ்சிருச்சோன்னு கூட தோணுது. இப்போ இந்த போலரைசேஷனே திட்டமிட்டு செஞ்சாங்கன்றது ஒரு பக்கம். ட்ரம்ப்புக்கு முன்ன இருந்தே கொஞ்சம் அந்த நீங்க கேட்டீங்கல்ல, அது பேசுனீங்கல்ல, அந்த வல்லாதிக்கங்கிறது எங்க இருந்து தொடங்கி இருக்குன்னா நான் இந்த போலரைசேஷன்ல இருந்தா தொடங்கி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமெரிக்கா ஒரு பக்கம், உலக நாடுகள் ஒரு பக்கமா தான் அவங்க பாக்குறாங்க. அந்த எப்பன்னா அந்த நாடு, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய வளங்கள், அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள், அங்க இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதிலிருந்து வெளியானதுதான் இன்னைக்கு உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய தொழில்நுட்ப கம்பெனிகள். இப்போ நீங்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல்ல இருந்து ஒரு கம்பெனி உருவாகுது அப்படின்னா அந்த சூழல்ல இருந்து பல்வேறு காலகட்டங்களில் தொடர்ந்து அது மாதிரி கம்பெனிகள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி உருவான ஒரு 10 கம்பெனிகள் இனிமே வேற எந்த கம்பெனியும் லாபம் சம்பாதிக்கவோ அல்லது இந்த நாட்டுல இருந்தே உருவாக கூடாது. இனிமே அரசாங்கம் எங்களோட ஆதிக்கத்தில் நடக்கும்னு ஒரு ட்விஸ்ட், ஒரு மாற்றம் ஒண்ணு வருது. 2000க்கு அப்புறமாக 2005 2008க்கு அப்புறம் பர்டிகுலர்லி அந்த ஒரு மெல்ட் டவுன் ஒண்ணு ஆச்சு அமெரிக்கால. ஏன்னா வங்கிகள் எக்கச்சக்கமா கடனை கொடுத்துட்டு சப்ரைம் கிரைசிஸ், அதாவது இந்த கடனை ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வங்கி எக்கச்சக்கமா கடனை கொடுத்தது, ஒரு மனுஷனுக்கு கட்ட முடியுமா முடியாதான்னு தெரியாத அளவுக்கு கடன் கொடுத்துச்சு. அத பத்தி இது பண்ணாமலே அப்புறம் நான் என்கிட்ட இத்தனை பேர் கடனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய பங்கை பங்கு சந்தையில அதிகப்படுத்தி இன்னொரு கம்பெனிக்கு வித்துச்சு. அது மாதிரி வித்து 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 அந்த செலுத்த வேண்டிய கடன் எவ்வளவு இருந்ததோ அதை விட பல மடங்கு அந்த கம்பெனிகளின் வேல்யூவை அதிகப்படுத்தி மிகைப்படுத்தி பேசி ஒரு காலகட்டத்துல இதுக்கும் அந்த கம்பெனிகள் கடனுக்கும் சம்பந்தமே இல்லை, அல்லது அந்த பெரும்பாலான கடன் வாரா கடன், அதை ரத்து சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வரும்போது அரசாங்கம் அதுல உள்ள பூந்து எங்களை எல்லாம் எப்படியான எங்களை பாதுகாக்கணும் போது இல்லைன்னு அரசாங்கம் வெளியே போச்சு. 2-3 பெரிய பெரிய வங்கிகள்லாம் கொலாப்ஸ் ஆச்சு அந்த பீரியட்ல, இந்த லேமன் பிரதர்ஸ் அதெல்லாம். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் பெரும்பாலான கம்பெனிகள் இனிமேல் நாம அரசாங்கத்தை நாம நம்பி இருக்கக்கூடாது, நம்ம நம்பித்தான் அரசாங்கம் இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு. அதுக்கு முன்னாடியே அவங்களோட ஆதிக்கம் இருந்தது பாலிசியில மாத்துற அளவுக்கு. ஆனா உலக அளவுல இனிமே அரசாங்கத்தை நாம தான் மாத்தணும், அரசாங்கம் நம்ம கையில தான் இருக்கணும் அப்படின்ற அந்த அதுலதான் ட்ரம்ப் ஆல்ரெடி அவரும் ஒரு என்ன சொல்றது, இப்போ ஒரு இலான் மஸ்கோ அல்லது ஒரு பில்கேட்ஸோ அல்லது ஒரு இது மாதிரி பெரிய கம்பெனிகளுடைய முதலாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள கம்பேர் பண்ணும்போது ட்ரம்ப் அப்படின்ற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்தக்கூடிய நஷ்டத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்ன கம்பெனியோடைய அதிபர், அவ்வளவுதான். அந்த கம்பெனியோட ஓனர் அவர்.
நிறுவனர். அவரு கூட நிறுவல, அவங்க அப்பா வந்து நிறுவன கம்பெனி. அவங்க அப்பா ரியல் எஸ்டேட்ல மிகப்பெரிய கொடி கட்டி பறந்த ஒரு காலத்துல அவரோட கம்பெனிய 2 கம்பெனி திவாலாக்கி வந்தவர் தான் இவரு. அப்பாவுடைய சொத்தை வச்சு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனா ஒரு மஸ்கோ அல்லது ஒரு கேட்ஸ் மாதிரி கம்பெனிகளுக்கு மத்தியில அவங்களுக்கு எதிரில் இவரை பார்க்கணும்னா ரொம்ப சின்ன கம்பெனி. இப்ப ஆனா அதிபர் ஆயிட்டார். அப்படின்னும் போது என்ன பாக்குறாரு, அவரு தன்னுடைய கம்பெனிக்கு லாபம் எங்க இருந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது இது வரைக்கும் மறைமுகமாக நடந்த ஒரு விஷயத்தை நேரடியாக செய்ய பார்க்கிறாரு. பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு சாதகமாக உதவிகள் பண்ணி அவங்க கிட்ட இருந்து தனக்கு சாதகமாக வேலைகள் தானே நடக்குமான்னு பாக்குறாரு. அந்த மாதிரி வெறும் ஒரு 100 பேருக்கோ 5 பேருக்கோ 10 பேருக்கோ வேலை பண்ணக்கூடிய ஒரு ஜனாதிபதியாகவே தன்னை பார்க்கிறாரு. அவர்களை எதிர்ப்பவர்களை அடக்கவும் ஒடுக்கவும் ஒரு சர்வாதிகாரியோட மோசமாக வந்து சாலையில வந்து நிக்க வச்சு நிறைய பேரை சுட்டு கொலை பண்றதும், எந்த விதமான ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸே இல்லாம ஆயிரக்கணக்கானவர்களை அவங்க நாடு கூட இல்ல மற்றொரு நாட்டுல எடுத்துட்டு போய் சிறைவாசத்துல அடைக்கிறதும், இந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யறது வந்து அந்த இது வரைக்கும் அமெரிக்காவை வந்து யாரெல்லாம் வந்து ஒரு ஒரு மாடலாக பார்த்தாங்களோ அவங்க எல்லாரையும் இனிமே வந்து பார்க்க முடியாது. எப்போ அத மாதிரி பார்க்க முடியாதோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள், சமூகங்கள், நாடுகள் எல்லாமே இவங்கள இருந்து விலகி போக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாடும் இவங்க கிட்ட இருந்து விலகி போகும்போது இப்ப வெனிசுவேலால ட்ரம்ப் பண்ணது வந்து ஒரு டெஸ்பரேஷன் தான். ஏன்னா பெட்ரோல் டாலர்ல இருந்து எல்லாரும் விலகி போறாங்க. கச்சா எண்ணெய்க்கு டாலர்ல காசு கொடுத்துட்டு இருந்தது ஒவ்வொருத்தரும் வந்து நான் இனிமே ரூபல்ல கொடுக்குறேன், யுவான்ல கொடுக்குறேன், இதுல சைனாவுடைய காசுல வாங்கிக்கலாம், ரஷ்யா காசுல வாங்கிக்கலாம் அப்படின்னும் போது என்ன ஆகுது, ஏன்னா அமெரிக்கா வந்து உலக அளவுல நாடுகளை பொறுத்த வரைக்கும் மிக அதிக கடன் உள்ள நாடு. ஏன்னா அமெரிக்க நாகரிகமோ கலாச்சாரமோ அது சொல்லக்கூடாது. நம்ம காந்தி சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட அமெரிக்க நாகரிகம் மேற்கத்திய நாகரிகம்னா இருந்தா நல்லா தான் இருக்கும், ஆனா இல்லையே அப்படின்னு ஒரு நாகரிகமே இல்லைன்ற மாதிரிதான் ஒரு நக்கலா பதில் சொன்னாரு அப்படின்வாங்க. அது மாதிரி இல்லாத ஒரு கலாச்சாரத்தை, அந்த கலாச்சாரத்தின் வெளிப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா அளவுக்கு அடங்காத அளவு நுகர்வு. அந்த அளவில்லாத நுகர்வு தான் அவங்களுடைய கலாச்சாரமா நிறுவி இருக்கிறாங்க. அதுவும் சந்தை பொருளாதாரத்தை வச்சுதான் அதை நிறுவி இருக்கிறாங்க. அதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே வந்து கடனாளியாக இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த நாடும் கடனாளியாக இருக்கு. அந்த உலக அளவில் அவங்க அந்த கடனாளியாக இருப்பதை தக்க வச்சுக்கணும்னா உலகத்துல இருக்க மற்ற நாடுகள் ஒருத்தரோட ஒருத்தர் வந்து வர்த்தக பரிவர்த்தனை செய்யும் போது டாலர்ல பரிவர்த்தனை பண்ணா மாத்திரம்தான் தொடர்ந்து இவங்க டாலர் அச்சடிச்சு அந்த டாலரை வச்சு இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இவங்களுடைய என்ன சொல்றது கன்சம்ஷன், அந்த நுகர்வை சார்ந்த பொருளாதாரத்தை தக்க வச்சுக்க முடியும். 2 நாடுகள் எங்களுக்கு டாலர் வேணாம், நாங்க மத்த கரன்சில ஒருத்தர் நாங்க இது வர்த்தகம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா டாலருடைய தேவை உலக அளவுல கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வரும். உலக அளவுல டாலரோட தேவை குறைய டாலருடைய எதிர்த்து இருக்கக்கூடிய மற்ற கரன்சிகளுக்கு கூட இப்போ 90 ரூபாய்க்கு ஓடிட்டு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி மிகப்பெரிய அமௌண்ட் எல்லாம் இனிமே வேலைக்காக வீழ்ச்சி அடையும். 10 ரூபாய்க்கு ஒரு டாலர்ன்ற நிலைமைக்கு கூட வரலாம். அப்படி ஆச்சுன்னா உலக அளவுல வந்து அவங்களால அமெரிக்கர்களால அவங்க அடுத்த வேலை உணவே வாங்க முடியாது. ஏன்னா உணவுல இருந்து எல்லாரும் மற்ற ஊர்களை சார்ந்து இருக்கிறாங்க.
அந்த அளவில்லா நுகர்வு அப்படின்றது உலகத்துல எந்த கோடியில நல்ல விஷயங்கள் எப்படி உங்க உலகத்துல எந்த கோடியில் அதிகம் படைச்சவன், அதிகம் திறன் படைத்தவன், அதிகம் டேலண்ட் உள்ளவன் எல்லாரையும் அவங்க நாட்டுல கூட்ட வேலைக்கு வைக்கிறாங்களோ, அது மாதிரி உலகத்துல எங்க எது உலகத்திலேயே நல்ல தரம் வாய்ந்த உணவு எது, அதெல்லாம் இந்த டாலர்ல இருக்கக்கூடிய அந்த கரன்சி டிஃபரன்ஸை வச்சுத்தானே இவங்க ஊருக்கு வரவழைச்சு சாப்பிடுறாங்க. அதையும் தாண்டியும் நுகர்வு வந்து அந்த அவங்களுடைய நுகர்வு வந்து அவங்களுக்கு ஒரு திடகார்த்தமான ஒரு ஒரு ஹெல்த்தியான ஒரு சொசைட்டியை உருவாக்கி இருக்கானா அதுவும் கிடையாது. நோய்வாய்கள் மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இருக்காது. அதனால அவங்க அவங்களுடைய பொருளாதார இந்த நுகர்வை சார்ந்த ஒரு பொருளாதாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு டெஸ்பரேட் முயற்சியாகத்தான் அந்த இன்னொன்னும் படுது. நம்ம அடுத்த எபிசோட்ல அதெல்லாம் பேசலாம்னு யோசிக்கிறேன், நேரம் இருக்கு இல்லாததுனால. என்னன்னா தங்க நாட்டுக்கிடையே இருக்கக்கூடிய அவங்க யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், தனி ஒரு ஒற்றை தேசமா அவங்க காட்டிக்க முடியாது. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அதை நம்ம யாரும் பேச முடியாத அளவுக்கு இவர் தான் முகத்தை காட்டிக்கிறாருன்னு வைங்க. அந்த பிரச்சனைகளை மறுக்கிறதுக்கோ தவிர்த்துக்கிறதுக்கோ இது மாதிரி ஒரு லார்ஜர் டிராமா பண்றாருன்னு கூட தோணுது எனக்கு. ஒரு கேள்வியா நம்ம இது கேள்வியா தான் தொடங்கியிருக்கோம். பல்வேறு இழப்புகள் இருக்கு அங்கே, வேலையில திண்டாட்டம், பசி, பட்னி, நோய், பிரச்சனை, திடீர்னு துப்பாக்கி எடுத்து சுட்டுறான் ரோட்ல போறவங்கள, அது மிலிட்டரியா இருந்தாலும் சரி காமனா இருந்தாலும் சரி சுடுறாங்க. வகுப்பறையில் நடக்கக்கூடிய வன்முறைகள், வன்புணர்வுகள்னு பார்த்தாக்கா அந்த நியூஸ் எல்லாம் சொல்லி மாள முடியாததா இருக்கு. தற்கொலை எண்ணிக்கை அதிகமா இருக்கு, நோயோட எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றது ஒரு சமூகம் மோசமா போயின்னு இருக்குன்றதுக்கான ஒரு ஐடென்டிபிகேஷன் இல்லையா? எல்லா வகையிலும் பொல்யூஷன்ல இருந்து எல்லாத்துலயும் அவங்க கிட்டத்தட்ட இந்தியாவுக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் அதுல போட்டி மாதிரி தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் போட்டி போட்டுன்னு ரேங்க்ல கடைசியில வந்துன்னுக்குறாங்க. அதை சுத்தமா அது லைட்டுக்குள்ள வராம முழுக்க முழுக்க அரங்கத்தை தானே நினைச்சு கூத்தாடின்னு இருக்கிறாரோன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் எனக்கு வருது. ஏன்னா தொடர்ச்சியா பேச வேண்டியிருக்கு. ஏன்னா 40 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டோம். இதெல்லாம் தொடர்ச்சியா ஒவ்வொரு கேள்வியா, ஏன்னா எந்த ஸ்டேட்டும் அங்க ஒன்றும் முன்னாடியாவது அது இதுக்கு முன்னாடி இருந்த பைடன் காலத்துலயும் சரி அதுக்கு முன்னாடி இருந்தவங்கள காலங்கள்லாம் கூட நமக்கு தெரியும் இங்க மினப்போலிஸ்ல என்னது அங்க என்ன ஏதோ 1-2 வந்துட்டு இருக்கும். இப்ப அப்படிலாம் கிடையாது. அமெரிக்கா வெர்சஸ், அதனாலதான் அதை நான் போலரைசேஷன் சொன்னேன். ஒண்ணு அமெரிக்கா நியூஸா இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு எதிரான ஒரு நியூஸா இருக்கணும். இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்றாங்களோ, தனக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, தன் மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனையை மடைமாற்றுறதுக்காக உலகத்துல இருக்க எல்லாரும் இடிப்பையும் பிடிச்சிக்கலன்னு இருக்காருன்னு எனக்கு தோணுது. மற்ற தலைவர்கள் எல்லாம் பிடிச்சி நோன்றாரு இவரு அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த தொடர்ச்சியா பேசணும், நேரம் நம்ம கடந்து வந்துட்டோன்றதுனால அடுத்து இது ஒரு அறிமுகமா தான் பாக்குறோம். இந்த வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சின்றது நிச்சயம் நடந்தே தீரும். ஏன்னா அப்படிதான் வரலாறு முழுக்க நடந்திருக்கு. மக்கள் சக்தியை எப்படி மாறி இருக்கு, கருத்து எப்படி மாறி இருக்கு, தத்துவங்கள் எப்படி துணை நின்று ஒவ்வொன்றா பார்ப்போம். தொடர்ச்சியா கேளுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.